அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லா மக்களுடைய, என்னுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கையினுடைய இறுதி குறிக்கோள் என்ன, இறுதி இலக்கு என்ன? ஏசாயா 43:21 இப்படி இருக்கின்றது: எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். அப்போ இறைவனுடைய மகிமைக்காக வாழ்கின்றது தான் எங்களோட கடைசி குறிக்கோள். சரி, அப்படி என்று சொன்னால் பாருங்கள், இதை விட இன்னும் தெளிவாக இருக்கின்றது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16 - 18 வரையும் இப்படி சொல்லப்படுகின்றது: எப்பொழுதும் மகிழ்ச்சியாருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாருங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். கடைசி வசனத்தை பாருங்கள்: உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே. இதுதான் கடவுள் விருப்பம். அப்போது கடவுள் என்னத்துக்கு படித்தார்? மகிழ்ச்சியாக இருக்க, அந்த மகிழ்ச்சியான வாழ்வின் மூலமாக இறைவனை மகிமைப்படுத்த. நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களே மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் அல்ல. சந்தோஷம் வேறு, மகிழ்ச்சி வேறு. சந்தோஷம் என்பது உணர்ச்சி, ஆனால் அது மாறும். மகிழ்ச்சி என்பது வேதனையான கஷ்டமான சூழல் இருந்தாலும் அதற்குள் மகிழ்ச்சியாக வாழலாம். அப்போது மகிழ்ச்சியாக இருக்கத்தான் கடவுள் படைத்தார். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா இருந்தால் 5 விடயத்திலே வளர வேண்டும். 1, எங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். எதை உண்ண வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், உடல் பயிற்சி செய்ய வேண்டும், 7 மணித்தியால் நித்திரை கொள்ள வேண்டும் இரவிலே. இப்படி சகலதையை நாங்கள் பார்க்க வேண்டும். உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது. ஏன் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 19-20 என்ன சொல்லப்படுகின்றது? உங்களுடைய உடல் தூயாவியான ஒரு தங்கம் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. உங்களது உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த உடல் தூயாவி தங்கும் ஆலயம். இந்த உடல் தூயாவி தங்கும் ஆலயம். ஆகவே உணவை சமைத்து எனது கணவனுக்கு அல்லது மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது நான் நபருக்கு அல்ல கொடுப்பது, தூயாவி தங்கும் ஆலயங்களுக்கு கொடுக்கின்றேன். வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது தூயாவி தங்கும் ஆலயங்கள் வாழ்கின்ற வீட்டை சுத்தப்படுத்துகின்றேன். இன்னொரு மனிதனை பார்த்து நாங்கள் தாழ்த்தி சொல்லி இல்லாமல் தூயாவி தங்கும் ஆலயம் வருகின்றார்கள் தான் நாங்கள் உள்ளத்தில் இருக்கணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? சாதி அடிப்படையிலே, மத அடிப்படையிலே, இன அடிப்படையிலே, குல அடிப்படையிலே உயர்வு தாழ்வு பார்த்து நாங்கள் மனிதர்களை ஒதுக்குகின்றோம். சரி, இது முதலாவது. உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருப்போம். 2வது அறிவு வளர்ச்சி. இப்போ இன்றைக்கு நிறைய எங்களது தொலைபேசி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நாங்கள் எங்கள் எல்லா விதமான அறிவையும் வளர்க்கலாம். 3வது மன உணர்ச்சிகளை முதிர்ச்சி. இன்றைக்கு பெரிய பேராசிரியராக வளர்ந்திருப்பார்கள், படித்து பட்டம் பெற்றிருப்பார்கள், உடலிலே நல்ல ஆரோக்கியம், அறிவிலும் வளர்ந்திருப்பார்கள். ஆனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாது, உணர்ச்சிகளை நிர்வகிக்க தெரியாது. மன உணர்ச்சிகளை முதிர்ச்சி. 4வது ஆன்மீக முதிர்ச்சி. இந்த ஆன்மீக முதிர்ச்சி என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் வழிபாடுகள், சடங்குகள், பக்தி முயற்சிகள் என்று. இல்லை, அதுவல்ல ஆன்மீகம். இந்த வழிபாடுகள், சடங்குகள், பக்தி முயற்சிகள் இந்த ஆன்மீகத்தை வளர்க்க உதவி செய்கின்றன. எல்லா மதங்களிலும் ஆன்மீகம் வளர்ந்திருந்தால் கண்டுபிடிக்கலாம் 7 விஷயத்தில். 1, அன்பு செய்கின்ற ஆற்றல். அன்பு என்பது காதல் அல்ல. அன்பு என்பது அர்ப்பணம், தீர்மானம். என்ன? மற்றவரை அவர் இருக்கின்ற நிலையிலே குறைகளோடும் நிறைவுகளோடும் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைக்காக என்னை அர்ப்பணிப்பது. அதான் அன்பு. அவர் எப்படிப்பட்ட பிரதிச்செயலை செய்தாலும் நான் அவருடைய நன்மைக்காக செயல்படுவேன். இதுதான் அன்பு. முதலாவது அன்பு. 2வது மன்னிப்பது. இயேசு சிலுவையில் இருந்த கடைசியாக அவருடைய அனுபவம் பார்த்தீங்களா? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களது பாவங்களை மன்னிவன்று மன்னிப்பது. 3வது சமத்துவம். பாருங்கள், இயேசுநாதர் இந்த சமாரியர்களை அந்த நாளையில் யூதர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அவர்கள்ட்ட ஒன்றும் வாங்கி சாப்பிட மாட்டார்கள், நல்லது கெட்டதற்கு போக மாட்டார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவர்கள் ஒதுக்கவில்லை. புத்த பெருமான பாருங்கள், குலம் தாழ்ந்த குலத்தில் ஒருவரை சுவாமியாக்கி அவரை ஆமதுவாக்கினார். எல்லா மதங்களிலும் இருக்கின்றது அன்பு சகோதரர்களே. ஆகவே இவர் இந்த சாதி, அவர் அந்த சாதி, அதாவது உயர்ந்த சாதி, இந்த சாதி தாழ்ந்தது என்று ஒருவரை ஒதுக்க முடியாது. ஏன்? தூயாவி வாழ்கின்ற ஆலயம் ஒவ்வொருவரும். படித்தவர் படிக்காதவர், அந்த ஊரான் இந்த ஊரான்,
நாங்கள் எங்களோட அடையாளத்தை பார்ப்பதற்காக இந்த ஊரிலே பிறந்தேன், அது 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 நல்ல பிரச்சனை இல்லை. ஆனால் உயர்த்தி மற்றவரை தாழ்த்துவது தான் தவறு. சமத்துவம் பேணல். அடுத்தது இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. அது ஆன்மீகமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேணும். அதே போல் நீதி நேர்மையோடு வாழணும். ஒருவருக்கு ஒரு நீதி ஒருவருக்கு ஒரு நீதி அல்ல, ஒரு இனத்துக்கு ஒரு நீதி ஒரு இனத்துக்கு இன்னொரு நீதி அல்ல. நீதி ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி அல்ல. அடுத்தது அவசியமானதை மட்டும் பாவிக்கின்ற வாழ்கின்ற எளிமை வாழ்வு. எளிமை வாழ்வு. முறம் ஆடம்பரங்களை இதை வெறுக்கின்றார் இறைவன். அவசியமானதை மட்டும் பாவியுங்கள். அடுத்தது உண்மையின்படி வாழ்வது. இதுதான் ஆன்மீகம். இது எல்லா மதங்களுக்கும் பொது. அப்போது முதலாவது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சரீரத்திலே நாங்கள் எங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, அறிவிலே வளர்வது, மன உணர்ச்சிகளை முதிர்ச்சி வளர்வது, ஆன்மீக முதிர்ச்சி. ஐந்தாவது மற்றவர்களோடு ஒரு நல்ல உறவை வைத்திருப்பது. அன்பு சகோதரர்களே, அப்போ இதுக்குத்தான் கடவுள் எங்களை படைத்தார். அவருடைய விருப்பம் இதுதான். மகிழ்ச்சியாக பாருங்கள். எதுக்கெடுத்தாலும் நாங்கள் நன்றி சொல்லும் பொழுது இது கடவுளுக்கு தெரியும், இதுக்கு இடம் கொடுத்து விட்டார், இதை நன்மையாக மாற்றுவார், அவரது நேரம் வரும் வரை காத்திருப்போம், அதுவரை நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று நன்றி சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லும் பொழுது என்ன நடக்கின்றது? அதுதான் இடைவிடாமல் சிமிப்பது. அப்படி இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ மத்திய 7:21 என்ன சொல்லப்படுகின்றது? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. விண்ணரசுக்குள் செல்வது இல்லை, மோட்சம் போக முடியாது. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வார். அது திருவிழம் இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என் அன்பு சகோதரர்களே, ஆகவே நானும் நீங்களும் ஒரு காலம் சபிப்போமா? அன்பான தகப்பனே, நீ அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். இந்த ஆன்மீகம் எல்லா மக்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் போது இந்த 7 விதத்திலே நாங்கள் வாழ அந்தந்த மதத்தினர் அந்தந்த வழிபாடுகள், சடங்குகள், பக்தி முயற்சியின் மூலமாக இந்த 7 விஷயத்துக்கும் வர எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டவரே. இதுக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். நாங்கள் மறு உலகிலே உம்மோடு சேர்ந்து இறைவனோடு இணைந்து வாழ எங்களுக்கு வரம் தரணும்ப்பா. அதை இந்த உலகத்திலே வாழ, மறு உலகத்துக்கு சென்று வாழ அல்ல, இந்த உலகத்திலே நான் உயிரோடு உம்மோடு இருக்க வாழ, ஒருவரை மதித்து, ஒருவரை அன்பு செய்து, ஒருவருக்கு விட்டு கொடுத்து, ஒருவரை புரிந்து கொண்டு வாழ, எல்லா இன மக்களையும், எல்லா மத மக்களையும், எல்லா மக்களையும் அன்பான தகப்பனே உமது பிள்ளைகளாக நாங்கள் சகோதரர்களாக நேற்று வாழ எங்களுக்கு வரம் தாரும். இந்த நேரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நோய்களை குணப்படுத்தும், வேதனைகளை குணப்படுத்தும். இரவு முழுக்க நித்திரை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேதனையிலும் கஷ்டத்திலும் ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல, இந்த உலகத்துக்கே விடுதலையை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.